بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أحسن إلينا بإحسانك القديم والكاظمين الغيظ والعافين عن الناس. وقال تعالى: إن الله يحب المحسنين. وقال نبينا سندنا شفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم: أن تصلي كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகர் அறவையற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். புகழ் அனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், உலகில் தோன்றிய அத்தனை நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், நல்லோர்கள், நம்முடைய முன்னோர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் மக்ஃபிரத்தும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்து கொண்டு, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒன்று ஈமான், இன்னொன்று இஸ்லாம். இந்த இரண்டை வார்த்தைகளுமே முஸ்லிமுடைய சமுதாயத்தில் பின்னி பிணைந்தது ஒன்று. ஈமான் என்று சொன்னால் உள்ளத்தால் இறைவனை நம்பி வாழ்வது, இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, அது உள்ளத்தோடு ஒன்றியது. இஸ்லாம் என்பது உடல் ரீதியான, செயல் ரீதியான வணக்க வழிபாடுகள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வணக்கங்களை வெளிப்படுத்துவது. மூன்றாவது ஒன்று ஆன்மீக தொடர்பில் நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, குர்ஆனிலேயும் அல்லாஹ் போதித்திருக்கிறான். அதுதான் இஹ்சான் என்று சொல்லக்கூடிய ஒன்று. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான்: இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். இஹ்சான் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். பெருமக்களே, ஏறத்தாழ குர்ஆன்ல 153 இடங்களிலே இந்த இஹ்சான் என்ற வார்த்தை வருகிறது. இஹ்சான் என்பதற்கு பல்வேறு பொருட்கள் இருக்கிறது. அது அல்லாஹோடு இணையும் பொழுது ஒரு பொருளும், உம்மத்தோடு இணையும் போது ஒரு பொருளும், குர்ஆனும் ஹதீஸும் இதை விளக்குகிறது. பெருமக்களே, ஹதீஸே ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஹதீஸ். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதனுடைய தோற்றத்தில் வருகை தந்து பல்வேறு விளக்கங்களை கேட்பார்கள். மல் ஈமான், நபிய ஈமான் என்றால் என்ன? மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? அந்த ஹதீஸில் தான் மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? நபிகளார் சொல்லுவார்கள், ஈமான் என்பது அன் துஅ்மினு பில்லாஹ், அல்லாஹ்வை நீ நம்பி ஏற்று வாழ்வது. அதோடு சேர்ந்து சில விளக்கங்கள்: மறுமை நாளை நம்புவது, அவனுடைய தூதர்களை நம்புவது. இஸ்லாம் என்றால் என்ன? அன் துஸல்லி ஹம்ஸ ஸலவாத்தின், 5 நேரம் தொழுவது, அல்லாஹ்வுக்கு ஜகாத் கொடுக்கிறது. இதுவெல்லாம் விளக்கங்கள் சொல்லுவாங்க. மூன்றாவது ஒன்றுதான் இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்பது பெருமக்களே, சதாவும் மனிதன் அல்லாஹ்வோடு தொடர்பில் தன்னை ஈடுபடுத்தி வாழ்வதற்குரியான ஒரு பெயர். இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட சில தன்மைகள் விடுபட்டு இருக்கு, மறந்துட்டோம். அதுல உண்டான ஒரு தன்மை தான் இஹ்சான் என்பது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அவர்கள் கேட்பாங்க, மல் இஹ்சான்,
ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹை நீ பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். உன்னுடைய வணக்கங்கள் வழிபாடுகள் எப்படி இருக்கணும்? அன் துஸல்லி கஅன்னக தரா, நீ இறைவனை நேராக பார்ப்பதை போன்று வணங்குவது. உலமாக்கள் இதெல்லாம் தான் சொல்லுவாங்க முஷாஹதா, இறைவனை கண்ணால் பார்ப்பதை போன்று வணங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலையை பயிற்சி எடுத்து எடுத்து ஒரு மனிதன் இந்த நிலையை அடையிறது. நிறைய பயிற்சிகள் இருக்கு இன்னைக்கு. எந்த காரியங்கள் ஒரு தொழில் செய்யறதுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுது. மூமினாக வாழ்வதற்கும் ஒரு மனிதன் சரியான பயிற்சி எடுக்கணும், இல்லைன்னா அது நடக்காது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, நீ அல்லாஹை பார்ப்பதை போன்று வணங்குறது. அப்படி இயலல ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீ அல்லாஹை பார்ப்பதை போன்ற நிலையை நீ அடைகிறன்னு சொன்னா, இதுதான் நபிமார்களின் நிலை, இதுதான் வலிமார்களின் நிலை, இதுதான் இறை நேசர்கள், அவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கும். எப்போதும் அல்லாஹை நாம் பார்ப்பதை போன்று வாழ்வது, எப்போதும் இறை சிந்தனையிலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. இந்த சிந்தனை மட்டும் வந்துருச்சுன்னா அவருடைய கொடுக்கல் வாங்கல், உறவுகளை பேணி வாழ்வது, தனி மனித பண்புகள், இதில் எல்லாம் அல்லாஹ் நிலையாக ஆரம்பிச்சிருவாங்க. பெருமக்களே, இது ஆன்மீகத்தினுடைய உச்சநிலை. இரண்டாவது ஒரு தன்மை இருக்கு, இல்லம் தக்கும் தராகும், நீ அல்லாஹை பார்ப்பதை போன்று தொழ முடியலையா, அப்ப நீ என்ன செய்யணும்? அவன் உன்னை காண்கிறான் என்ற சிந்தனையாவது நீ கொண்டு வரணும். இது தொழுகைக்கு மட்டுமல்ல, வியாபாரத்திலையும் அப்படித்தான். என்னுடைய அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய வியாபாரத்தை நான் தூய்மையாக்கணும், ஹலால் ஹராமோடு செய்யணும். உறவுகளோடு அப்படித்தான், என்னுடைய அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். பெருமக்களே, நபிமார்களிடத்துல சஹாபாக்களிடத்துல இந்த பண்புகள் மிகுந்து இருந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு போர்க்களத்துல ஒரு எதிரிய பிடிக்கிறான், அவனை வீழ்த்தி விட்டார்கள். வீழ்த்தி அவனுடைய நெஞ்சில் மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இறை விரோதியே, உன்னை கொன்று விடுவேன். கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன செஞ்சான்? ஹஜ்ரத் அலியுடைய முகத்துல எச்சி துப்பிட்டான். எச்சி துப்பின உடனே அவங்க அந்த எச்சியை தொடச்சிக்கிட்டு எந்திரிச்சிட்டாங்க. எச்சியை தொடச்சிட்டு எந்திரிச்சிட்டாங்க. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னடா, கையில வாள் இருக்கும்போது அதை பார்த்தும் பயப்படல, எதிர்த்து நின்றாரு. ஆயுதங்கள் ஏந்தி இருந்த அப்பயும் எதிர்த்து வந்தாரு. இப்ப நிராயுதபாணியாக அவர் முன்னால் குறுகி நிற்கிறேன், வேற வழி தெரியல, ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு ஒரு எச்சி துப்பிட்டார். இதுக்கு ஏச்சிட்டாரு. ஹஜ்ரத் அலிகிட்ட கேட்டாரு, இது என்ன நிலை? ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, இதற்கு முன்னால் உன்னை கொல்ல வேண்டும் என்று எண்ணம் இருந்ததே, அது என்னுடைய அல்லாஹுக்காக. இப்ப நீ எச்சி துப்பிட்ட, எனக்கு சரியான கோபம் இருக்கு. ஆனா இப்பொழுது நான் உன்னை கொல்ல போவது என்ன நீ அவமானப்படுத்தி தந்ததுக்காக. முன்னால் உள்ள என்னுடைய எண்ணம் வேறாக இருந்துச்சு, இப்ப உள்ள என்னுடைய எண்ணம் வேற. இப்ப நான் உன்னை எதா செஞ்சேன்னா அது என்னுடைய நப்சையும் ஷைத்தானையும் திருப்திப்படுத்துறதா, என்னையோட நீ கேவலப்படுத்தினு சொல்லு. அதனால இனி நான் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. உனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னப்பா, இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் நாங்க பார்த்ததே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு பண்பாளர்களை நாங்கள் கண்டதில்லை. யாரப்பா நீங்கள்? நாங்கள் தான் முஹம்மதியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்சி கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவர்கள். எங்களுடைய அன்பும் அல்லாஹுக்கு, எங்களுடைய விரோதமும் அல்லாஹுக்கு. நாங்கள் ஒருவரோடு அன்போடு இணைந்து வாழ்கிறோம், அதுவும் அல்லாஹுக்காக இருக்கும். ஒருவரோடு விரோதம் கொள்கிறோம், அதுவும் அல்லாஹுக்காக இருக்கும். இனி நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அந்த எதிரியினுடைய தன்னிலை மாறி அவர் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். பெருமக்களே, இதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கொள்ளு பேரர் ஜைனுல் ஆபிதீன் மிகப்பெரிய
ஸல்லல்லாஹு அவங்களுடைய குடும்பத்தாருடைய வழி தோன்றல் அவர்கள் பெரிய இறை தியானத்தில் மிக்கவர்கள். அவங்கள்ட்ட ஒரு பணிப்பெண் வேலை செய்து கொண்டிருந்தார். அவ என்ன செஞ்சா, சால்னா பரிமாறிக்கிட்டே இருக்கும்போது கை தவறி அவர் கையில ஊத்திட்டார். கொதிக்க கொதிக்க ஒரு பணிப்பெண் கையெல்லாம் அப்படி கொதிச்சுக்கிட்டு நிக்குது. அவருக்கு கடுமையான கோபத்தில் இருக்கிறார். உடனே அந்த அம்மா அடிமை பெண்களாக இருந்தாலும் குர்ஆனோடு தீனோடு இணங்கியவர்கள். அந்த அம்மா திடீர்னு இந்த ஆயத்தை ஓதுச்சு. மூமின்களுடைய பண்புகளை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கோபத்தை வென்று விழுங்குவார்கள். குர்ஆனுடைய அற்புதமான வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் பெரிய விளக்கம். கோபம் இல்லாதவங்க இல்லை, கோபம் எல்லாத்துக்கும் வரும். கோபம் இல்லாத மனிதரை பத்தி அல்லாஹ் ஒரு இறை நேசர்களுடைய தன்மையை சொல்லல. கோபத்தை வென்று விழுங்குவது. சாக்லேட் மெண்டு சாப்பிட்றதுன்னா நமக்கு தெரியும். கரிய மெண்டு என்னடா சோத்த வாயிலே வச்சிருக்கு, நல்ல மெண்டு முழுங்கடா சொல்றோம். கோபத்தை வென்று விழுங்கிறது பயிற்சி இருக்கா? எங்கேயாச்சும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கா? பெருமக்களே, இறை நேசர்கள் இதற்காக பயிற்சி எடுத்திருக்கிறார். கோபத்தை வென்று விழுங்கிறது. சரியான சமயத்துல அந்த பெண்மணி இந்த ஆயத்தை ஓடுது. மூமின்கள் யார் தெரியுமா? அவர்கள் கோபத்தை வென்று விழுங்குவார்கள். அப்படியே சபர் செஞ்சுட்டார். ஒரு ஆயுதத்தை எடுக்க அடிக்க வந்தார், அப்படியே அமைதியாயிட்டார். இன்னும் கோபம் தனியல. அந்த அம்மா அடுத்த ஆயத்தை இதோடு மட்டுமல்ல, மூமின்களுடைய பண்புகளை அல்லாஹ் அடுத்து अल्लाह ताला इसके लाइन में और आगे बढ़ते। मुत्तकीन का तक़वा, उसका अखलाक क्या है? पहले अपने गज़बों को वो खाएंगे। खाना खाना हमको पता है, गज़ब को कैसे खाना, गुस्से को कैसे खाना। அடுத்து அந்த அம்மா சொல்லுது, அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள். மக்கள் என்ன செய்வாங்க? மன்னிப்பாங்க. உடனே அவரு சொல்லிட்டாரு, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், என் முன்னால் நிக்காத, போயிரு அப்படின்ட்டாங்க. அடடா, ஈமானுடைய பண்புகளாச்சு. என்ன போட்டாலும் வெற்றியா வெளியே வருது. போடுற பேப்பர்னா பணமா மாறுதுன்னா நமக்கு புரியும். இந்த அம்மா போடுற ஆயத்துன்னா இங்க வேலை செய்யுது. அடுத்த ஆயத்தை ஓதுச்சு, இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் உபகாரம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். இஹ்சான் என்ற வார்த்தை அடியார்களோடு சேரும் பொழுது அடியார்கள்ட்ட உபகாரம் செய்யறதுன்னு அர்த்தம். அவர் சொன்னாரு, உன்னை மன்னிச்சுட்டேன், உன்னை முதல்ல தண்டிக்காம விட்ட, ரெண்டாவது மன்னிச்சுட்டேன். இதுக்கும் மேல ஒரு உபகாரம் இருக்குன்னா, எனக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமையில இருந்து இன்னைக்கே உன்னை ரிலீஸ் பண்றேன். இன்னையில இருந்து நீ யாரு? ஒரு சுதந்திரமான ஒரு பெண். நீ மற்ற பெண்ணை போல விரும்பினா என்னுடைய குடும்பத்தில் இருக்கலாம், விரும்பினா நீ வெளியே எங்க வேண்டாலும் போறான். உடனே அந்த அம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பெருமக்களே, மூமின்களுடைய பண்புகள் இது. சரியான பயிற்சியை கொண்டு இது கிடைத்தது. பெருமக்களே, நம்முடைய காலத்தில் வாழ்ந்து சென்ற ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னைக்குள்ள ஜெனரேஷன் இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்காது. ஆங்கிலேயர்களுடைய வரலாறுகளிலே இவருடைய பெயரை கேட்டு நடுங்காதவர்கள் இருந்ததில்லை. ஹுசைன் அஹ்மது மதனி தேவபந்தருடைய உலமாக்கள்ல மிகப்பெரிய ஆலிமாங்க. அவங்களுடைய குடும்பத்தார் பாராளுமன்றத்துல எம்பியாக இருந்திருக்கிறார். அவர்களுடைய உபகார பண்புகள், ஆங்கிலேயர்கள் அவரை கைது செஞ்சு கொண்டு போய் சிறையில வச்சிருக்கிறாங்க. கைது செஞ்சு சிறையில வச்சிருக்கிறாங்க. சிறையில அவரோடு சேர்ந்து இன்னொரு மத போதகரான ஒரு இந்து போதகரும் இருக்கிறார். ரெண்டு பேரையும் ஒரே சிறையில அடைச்சிருக்கிறாங்க. அவரு என்ன செஞ்சாரு, ஒரு வாரம் கழிச்சு ஒரு கடிதம் எழுதுறாரு, தயவு செஞ்சு என்ன இந்த செல்லுல இருந்து வேற செல்லுக்கு போடுங்க, இதுல இருந்து மாத்தி வேற எதுக்கு போடுங்க அப்படின்றாரு. அதே மாதிரி அவருக்கு வேற எதுவும் மாற்றி கொடுக்கப்பட்டுச்சு. ஹஜ்ரத் உடனே அந்த எல்லோரும் சந்திக்கக்கூடிய நேரத்துல அவரை போய் சந்திக்கிறாங்க. போய் அவரை சந்திச்சு மன்னிப்பு கேட்கிறாங்க. என் மூலமா ஏதோ உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டுருச்சா,
ஏன் நீங்க நான் செய்ய வேண்டிய ஹிதுமத்துகள்ல ஏதோ கஷ்டம் இருந்துச்சா, ஏன் என்னை விட்டு நீங்க தனியா வந்திருக்கீங்க? ஹுசைன், உங்களுடைய அழகிய அணுகுமுறைகள் பண்புகளை பார்த்து எங்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேனோ என்ற பயம் எனக்கு வந்துருச்சு. அதனால நான் என்ன செஞ்சேன், தயவு செஞ்சு என்னை இன்னொரு செல்லுல போடுங்கன்னு சொன்னேன். பெருமக்களே, நம்முடைய முன்னோர்களுடைய அற்புதமான பண்புகள். ஒரு ட்ரெயின்ல போறாங்க, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஹதரத் அவங்களும் இருக்கிறாங்க, அவரோடு சேர்ந்து ஒரு பண்டிட் இருக்கிறார், அவரும் அவருடைய சகாக்களும் வராங்க. அவர் டாய்லெட்டுக்காக சுயதேவை பூர்த்தி செய்யறதுக்காக போனார். போனவர் கொஞ்ச நேரத்துல வந்துட்டார். வந்துட்டு சொல்றாரு, என்ன ஒரு கலீஜா இருக்கு, என்ன ஒரு மோசமா இருக்கு, இந்த அரசாங்கம் எதுவும் சுத்தம் செய்யறது இல்லை, மக்கள் இவ்வளவு நாசமாக்கிட்டு வராங்க. இதையெல்லாம் படுத்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஹசரத் எழுந்து என்ன செஞ்சாங்க, அந்த ட்ரெயினுடைய டாய்லெட்டுக்கு போனாங்க. போயிட்டு எல்லாம் அங்க உள்ள பீடி சிகரெட் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி தன்னுடைய கையால போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு சுயதேவையை பூர்த்தி செஞ்சு ஒது செஞ்சுட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு சொன்னாங்க, இல்லையே நல்லா தானே இருக்கு டாய்லெட்டு, நான் இப்பதான் போய் சுயதேவை செஞ்சு ஒது செஞ்சுட்டு வரேன். आप तो जा सकते हैं, आप जा सकते हैं, वो तो टॉयलेट तो बहुत बाकी है. ஹதரத் இந்த ஹிக்மத்தான பதில்னு சொல்றான். இல்லையா ரொம்ப அசோதம், இல்ல இல்ல இப்ப போய் பாருங்க, நான் ஒது செஞ்சுட்டு வரேனே, நானு போய் பார்த்தா ரொம்ப சுத்தமா இருக்கு. அவரு எல்லாமே என்ன செஞ்சுட்டாரு, வந்து உட்கார்ந்து இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த டிடிஆருக்கு ஒரு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவங்களுக்கு ஒரு எனக்கு வந்து வேற கோச்சு மாத்துங்க அப்படின்னு சொல்றேன். வேற கோச்சு மாத்துங்க. அப்ப அடுத்த கோச்சு எடுத்துட்டு கிளம்புறாரு. அதற்கு மெதுவா அவங்க முன்னால போய், என்னாச்சு, நான் ஏதோ சிரமம் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, நீங்க நடந்துக்கிற முறையை பார்த்தா நான் ட்ரெயினை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் போல் தெரியும். பெருமக்களை, இஸ்லாம் பரவியது இந்த எஹ்சான் என்ற அன்பான உபகார குணத்தை கொண்டதுதான். இன்னைக்கு முஸ்லிம்கள் துளைத்த ஒன்று உபகாரம் என்ற குணங்கள். பிற மக்களுக்கு உபகாரமாக வாழ்வது. முஸ்லிம்களோடு வியாபாரம் செய்பவர்கள் எல்லாம் உபகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள். முஸ்லிம்களோடு உறவாடுபவர்கள் எல்லாம் உபகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள். நம்முடைய முன்னோர்கள்ட்ட இருந்த இந்த அற்புதமான பண்புகள் தான் அவர்களை உருவாக்கியது. பெருமக்களே, ஒரு சாதாரண எறும்புக்கு கூட எறும்புடன் ஹதரத் சுலைமான் எப்படி நடந்து கொண்டார் குர்ஆன் பேசுகிறது. எறும்பு என்னங்க பொருள்? குர்ஆன் எப்படிப்பட்ட உலக மகா வேதம் அது. கயாம நாள் வரை உலக மனிதர்களுக்கான ஒரு வழிகாட்டி அல்லவா? அந்த வழிகாட்டியான அந்த குர்ஆன்ல ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்புகளோடு நடந்து கொண்டு அந்த முறையை அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறார். இருக்கா இல்லையா? குர்ஆன்ல ஹதரத் சுலைமான் அவர்களும் அவர்களுடைய படை பட்டாளத்தோடு அவர்கள் புறப்பட்டு வந்த பொழுது அந்த நம்லா என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன வகை எறும்பு சொன்னது என்ன சொன்னது? தயவு செய்து நீங்களும் உங்களுடைய கூடுகளுக்குள் சென்று கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படைகளும் உங்களை மிதித்து விட வேண்டாம். சிரித்தார். அல்லாஹ் தஆலா எறும்புகளுடைய பாஷையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தார். மனித பாஷையை நமக்கு புரிய மாட்டேங்குது. என்னங்க, இல்லடா நேத்து ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், மாத்தி மாத்தி பேசுறேன். இருக்கா இல்லையா? மனித சொற்களையே நம்மளால புரிந்து கொள்ள முடியல. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எறும்புகள் பேசக்கூடிய அந்த பண்புகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். அதை கேட்டு சிரித்தாங்க. சொன்னாங்க, எறும்புகளை நீங்கள் மிதித்து விட வேண்டாம். அதோடு மட்டுமல்ல, கூடுதலாக சொன்னாங்க, அந்த எறும்புக்கு தன்னுடைய இனத்தின் மீது உண்டான எவ்வளவு அன்பான ஒரு குணம். மனிதன் சாக கிடந்தாலும் இன்னைக்கு திரும்பி கூட பார்க்காத இனம் இருக்குது. இருக்கிறோமா இல்லையா? மனிதன் சாக எத்தனை நாடுகள்ல ஏழை மக்கள் பசிக்கும் பட்டினிக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு வேலைக்கு கூட உணவு இல்லாத மக்கள் இன்னைக்கு இந்த துனியால இருக்கிறார். நம்ம வாழ்ற நாட்டில் ஒரு வேலைக்கு அடுத்த வேலைக்கு உணவில்லாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறது. உடுத்த ஆடைகள் இல்லாத குழந்தைகள் இன்னைக்கு உலகமாக நாடுகள்ல இருக்கு. அதே இஸ்லாமிய நாடுகள்ல பாருங்க, மன்னருடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணங்கள் எப்படி நடக்குது? அல்லாஹு அக்பர். மன்னருடைய டாய்லெட் அப்படி தங்கத்திலே இருக்கு. பாக்குறோமா இல்லையா? ஒரு பக்கம் உணவுக்காக இறக்கக்கூடிய ஒரு சமூகம்,
இன்னொரு பக்கம் ஆடம்பரத்தின் உச்சியில் திளைக்கக்கூடிய ஒரு சமூகம். இஹ்சான் என்ற உபகார குணம் முஸ்லிம்களிடத்தில் காணாமல் போனதுதான் உண்மை. பெருமக்களே, இந்த குணங்களைத்தான் மார்க்கம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்தவும் இந்த நிலை வந்துருச்சு வச்சுங்க, ஷைத்தான் நம்மளை வழிகிறக்க மாட்டான், நேர் வழி கட்டுவான். இந்த குணம் வந்துருச்சுன்னா ஷைத்தானுடைய வழிகாட்டுறது இருக்கு. ஒரு முறை ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் ஃபஜர் தொழுகை விட்டுட்டாங்க, தூங்கிட்டாங்க. உடல் களைப்பு, உடம்பு சரியில்லை. அடுத்த நாள் காலைல எழுந்து அழுதாங்க. அடுத்த நாள் இரவு அவங்கள யாரோ தொழுகைக்கு தட்டி எழுப்பி விட்டாங்க. மஸ்னவி ஷரீஃப்ல இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. தட்டி எழுப்பி விட்டாங்க. யார்தான் என்னை எழுப்பினது? யாருமே கூட இல்லை. யார் என்னை எழுப்பியது? ஏஞ்சி தொழுதுட்டாங்க. அடுத்த நாள் அதே போன்று அவரை ஃபஜர் தொழுகை மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு அழுகிறார். அடுத்த நாள் அவரை தட்டி எழுப்பி விடுறாங்க. யார் எழுப்பது? யாருமே கூட மனிதர்கள் இல்லை. பார்த்த ஷைத்தானுடைய அசரீர சப்தங்கள். முன்னோர்களுக்கு எல்லாம் ஷைத்தான் மனித ரூபத்துல வரும், இருக்கா இல்லையா? அவங்களுக்கு அந்த ஆற்றல் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம மனுஷனையே ஷைத்தானாதான் பார்க்கணும். மனுஷனே என்னைக்கு அவன் மூஞ்சல முடிச்சானோ அன்னைக்குதான் அவன் என்ன பண்ணுவான்? என்னங்க, நம்முடைய அமல்கள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நமக்கு அல்லாஹ் என்ன முகத்தர்ல கல்லா கதர்ல எழுதுனானோ அது நடக்குது, இருக்கா இல்லையா? நமக்கு மனிதனும் ஷைத்தானா தெரியறான். முன்னோர்கள் அல்லாஹ்வோட இறை தொடர்பு, இறை நெருக்கத்தின் காரணமாக ஷைத்தான் கூட அவங்களுக்கு மனித காட்சியில வந்து நான் தான் உங்களை எழுப்பி விட்டேன் அப்படின்னு. ஷைத்தானு நீ எழுப்பி விட்டியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப ஷைத்தான் சொன்னானா, ஒரு நாள் ஃபஜருக்கு தூங்கிட்ட நீ அழுக இருக்க, அல்லாஹு அக்பர், நீ ஃபஜர் தொழுகையை விட்டா என்ன தண்டனையோ அதை விட பன்மடங்கு நன்மைகளை அல்லாஹ் உனக்கு எழுதினான். எதுக்குடா வம்பு? நான் தூங்க வச்சு நீ பெரிய நன்மைகளை சம்பாதிச்சு இறை நேசர்கள் உச்சியில உள்ளவனா நீ உருவாகிறத விட அதுக்கு ஃபஜர் தொழுதுட்டு போய். அதனால என்ன செஞ்சேன்? நான் தான் உன்னை எழுப்பி விட்டேன். பெருமக்களே, இறை தொடர்புள்ள மக்களுக்கு ஷைத்தான் வழிகெடுக்கல, நேர் வழிகாட்டினான். ஷைத்தான் என்ன செஞ்சான்? நேர் வழிகாட்டினான். பெருமக்களே, இப்படிப்பட்ட முன்னோர்கள் இருந்திருக்கு. அவங்களுடைய அந்த அஹ்லாக், அந்த இஹ்சான், அல்லாஹ் என்னை பார்க்கிறான், குறைஞ்சபட்சம் அல்லாஹ் நான் பார்க்கணுன்ற நிலை, இதுக்கு பெரும் பயிற்சி எடுக்கணும். உலகத்துல நடக்காதுன்னா இல்லை, அதற்காக சரியான ஒரு பயிற்சி இருந்தா நான் அல்லாஹை பார்ப்பதை போன்று நடக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு மூமினுடைய இரண்டாம் நிலை, அல்லாஹ் என்னை பார்க்கிறான். காலைல தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும். பெருமக்களே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டை மக்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப லேசு. இன்னைக்குன்னா எளிமையான உதாரணங்கள். எங்க போனாலும் சிசிடிவி கேமரா காட்சிகள் இருக்காங்க. டேய் பார்த்துடுறா, கேமரா இருக்கிறாங்க சொல்றாங்களா? விளையாடாத. ஆனா இன்னைக்கு கேமராவை பார்த்து திருடிட்டு போறான். அதெல்லாம் இருக்கு பல ஊர்ல. நல்ல முகத்தை கட்டி இப்படி பக்கத்துல வந்து காட்டுறாங்க, நல்லா பாத்துக்கிறா, வண்டியை தூக்கிட்டு போறோம். 2 நாளைக்கு முன்னாடி போயிருந்தோம் ஒரு ஊர்ல. ஏங்க உங்களுக்கு நல்ல கேமரா இருக்கு பாய், மூஞ்ச காட்டிட்டு தான் போய் வண்டியை தூக்கிட்டு போறோம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிறா அப்படின்பா. இருக்கா இல்லையா? பெருமக்களே, இன்று எல்லா நிலைகளிலேயும் ஒரு மனிதர் எப்படி இருக்கிறாரு? கண்காணிப்பு வளையத்துல இருக்கிற. முன்னாடி உள்ள காலத்தெல்லாம் போலீஸுக்கு மூளைக்கு வேலை இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. ஏதாவது ஒண்ணு காண போனா முதல்ல இந்த ஏரியா சிசிடிவி கேமரா எங்க இருக்கு, மூளையெல்லாம் யூஸ் பண்றது 2வது தான். அன்னைக்கு அப்படி இல்லை. இது யாரு, என்ன, இங்க யார் வசிக்கிறா, சுத்தையும் இது சம்பந்தப்பட்ட யார் இருப்பாங்க, கொஞ்சம் மூளைக்கு வேலை இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே கண்காணிப்பு வளையங்களுக்கு உட்பட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்முடைய போனா இருக்கட்டும், அத்தனையுமே நம்ம ஒரு கண்காணிப்பு வளையத்துல இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்றப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த துனியாவையே நம்ம கண்காணிக்கிறான்னு சொன்னா நாம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு எப்படி இருக்கும்? உலக விசாரணைகள் இப்படி இருக்குன்னு சொன்னா மறுமையின் விசாரணைகள் எப்படி இருக்கும்? ஒவ்வொன்றும் அல்லாஹ் பதிவு செய்கிறானே, ஒவ்வொன்றும் அல்லாஹ் பதிவு செய்யறானே. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கானே இல்லையா? يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ கிராமன் காத்திபீன். கிராமன் காத்திபீன் என்று சொல்லக்கூடிய
சந்தையான எழுத்து எழுதக்கூடிய பதிவாளர்கள் உங்களோடு நாம் சாட்டி வைத்திருக்கிறோம். கிராம் என்ற சங்கையானவர்கள், காத்திபின்ன எழுத்தாளர்கள், சங்கையான எழுத்தாளர்கள் உங்களிடம் நாங்கள் சாட்டியிருக்கிறோம். நீங்கள் செய்பவை ஒவ்வொன்றையும் அவர்கள் அறிவார்கள், அவங்களுக்கு தெரியும், அவர்கள் பதிவு செய்து வைத்திருப்பார்கள். இதையும் தாண்டி ஒண்ணு இருக்கு. நாளைக்கு மறுமையில பாருங்க, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய சில நன்மைகளுக்கு, அவன் செய்த நற்காரியங்களுக்கு அல்லாஹ் பிறவி உபகாரங்கள் செய்வான். எழுத்தாளர்களை திகைத்து நிற்பார்கள். யாருன்னா இதெல்லாம் இவருடைய பட்டியல்ல இல்லவே இல்லையே, இவருடைய பட்டியல்ல இது இல்லையே. அல்லாஹ் சொல்லுவான், உங்களால் அவர் வெளி காரியங்கள் செய்யறதுதான் பதிவு செய்ய முடியும். ஆனா அந்த மூமின் உள்ளத்தால் எண்ணக்கூடிய நன்மைகள் இருக்கா இல்லையா, அது மலக்குகளுக்கு கூட தெரியாது. அது யாருக்கு தெரியாது? மலக்குகளுக்கு கூட தெரியாது. ஆனால் ஒரு மூமினுடைய நல்ல எண்ணத்திற்கும் நாளைக்கு நிறைவான கூலிகள் இருக்கு. அதற்கு பகரமாக அல்லாஹ் அவரோடு உபகாரமாக நடந்து கொள்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு அல்லாஹ் உபகாரமாக நடந்து கொள்வான். அடியாருடைய நல்லெண்ணத்திற்கும் கூலி. எண்ணங்களையும் நல்லெண்ணங்களா ஆக்குங்க. ஒரு மூமினை பார்த்தா நல்ல எண்ணம் வைக்கிறது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் வாழ்க்கை குறிப்பிட சொல்லுவாங்க, நான் ஒரு ஊருக்கு யாராவது ஒரு நபர் வந்தா இவரை பத்தி உண்டான ஒரு ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த நாட்டு தூதவர், இந்த நாட்டு மக்கள், இவங்க இந்த கபீலாவை சார்ந்தவங்க, இன்குயே பசந்திதாக, இந்த மக்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு நிலைக்கு பிறகு சொன்னாங்க, தயவு செஞ்சு எந்த மனிதரை பற்றியும் நீங்கள் தனி குறிப்புகள் எனக்கு தராதீங்க. நல்ல குறிப்பு கொடுத்தா நல்ல எண்ணம் ஏற்படுது. சில சமயம் அவங்கள பத்தி நீங்க தவறான குறிப்புகள் சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் அவர்களை பற்றி உண்டான தவறான சிந்தனைகள் கூட ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உள்ளத்தால் பக்குவப்படுத்தப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இது உம்மத்தினுடைய படிப்பனைக்காக தான் சொல்றேன். நீங்கள் மூமின்களை கொண்டு நல்ல எண்ணங்கள் வைங்க. என்ன சரியாயிடுச்சுன்னா ஒரு மனிதன் எல்லா காரியங்களும் சரியாகும். பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய எண்ணம், அவரோடு நடந்து கொள்ளக்கூடிய உபகார குணம், குடும்பத்தாரோடு நடந்து கொள்ளக்கூடிய உபகாரமான குணங்கள், இதுவெல்லாம் இன்னைக்கு நாம் தொலைத்திருக்கிறோம். மூமினான சமுதாயம் இதை கையில் எடுக்கணும். இந்த உபகாரம் என்ற இந்த இஹ்சான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பண்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், உபகாரமாக நடந்து கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த உலகத்துல நாம யாரு ஏமாளின்னு பேர் சொல்லணும். பாரு, ஒரு கல்யாணம் முடிச்சா ஒரு பத்திரிக்கை வைக்கல, வான கூட கூப்பிடல, இவரு போய் பத்திரிக்கை எடுத்துட்டு போய் நிக்கிறேன். ஒரு ரோஷம் கட்டத்தனமா நீ வேணா வாழுங்க, நான் வாழ முடியும். குடும்பத்துல பார்க்கலாமா இல்லையா? இவர் சொல்லுவாரு, நான் அல்லாஹுக்காக போய் வைக்கிறேன். அவங்க என்ன மறந்தா பரவாயில்ல, என்னங்க, அவங்க என்ன மறந்தா பரவாயில்ல, நான் யாருக்காக போறேன்? அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கான், நீங்கள் சேர்ந்து உங்களை துண்டித்து வாழ்பவர்களை எல்லாம் சேர்ந்து வாழுங்கள், அல்லாஹுக்காக நான் போறேன். என்ன இந்த உலகத்தார்கள் மதிக்காம இருக்கலாம், அல்லாஹ் நேசிப்பான். அல்லாஹ் என்ன பண்ண? பெருமக்களை, இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் நமக்குள்ள ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா நல்ல அருள் பாலிப்பானாக. நமக்குண்டான வாழ்வியல் சுற்றி இருக்கக்கூடிய நிலைகளிலே இஹ்சான் என்று சொல்லக்கூடிய நல்ல உபகார பண்புகளை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. அல்லாஹுடைய கிருபையில கடந்த வாரம் நம்ம இந்த மதரசாவினுடைய அந்த இதற்காக ஏலான் செஞ்சிருந்தோம். வரக்கூடிய 20ஆம் தேதி திங்கட்கிழமை அதனுடைய இனாகுரேஷன் ப்ரோக்ராம், மதரசாவினுடைய துவக்க நிகழ்ச்சி இருக்கு.